தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உன்னதர், பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பன், எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர். தாப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவுக்குள் நாங்கள் பலப்பட, உறுதிப்பட, கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனே, முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பம், அவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்ற வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்முடைய உறவை நிர்ணயிக்கும். ஒரு ஆள் கூட நீங்கள் பழகணும் அப்படின்னா அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் தான் அந்த உறவு வளர முடியும். ரைட்? நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் இருக்க முடியும். அப்போ தான் ஒன்றா சேர்ந்து நடக்க முடியும். ரைட்? எந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி கையாளுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்க அதெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ தான் ஒரு நல்ல ஸ்திரமான ஒரு ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யார், எவர், எப்படிப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரில. ரைட்? எந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படி தெரியலனா ஒரு 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 ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது. ஒரு நம்பிக்கை இருக்காது. ரைட்? அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வளர்ச்சியே அடையாது. ரைட்? ஏதோ யாரோ எவரோ தூரத்து சொந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை பார்த்துட்டு ஹாய் நல்லா இருக்கிறீங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர், டைம் இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆயிரும். சில சமயம் கிறிஸ்துவர்களுக்கும் கர்த்தருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்பயாவது ஒரு தடவை பார்க்குறது, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்குறது. அப்படி பார்த்துட்டு அப்படி ஹாய் அப்படின்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் போட்டு போகிற மாதிரி சபையில் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறது. அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் இன்னும் மோசம், கிறிஸ்மஸ்க்கு ஒரு தடவை, நியூ இயர்க்கு ஒரு தடவை நான் இருக்கிறேன், என்னை மறந்துடாதீங்க அப்படின்னு காமிச்சிட்டு, முகத்தை காமிச்சிட்டு போகிறதுக்கு. ரைட்? அந்த மாதிரி ஆயிரும். ரைட்? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெய்லி பைபிள் வாசிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்? அதுதான் கர்த்தரை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உதவும். ரைட்? நீங்கள் அவரோட பேசி அவர் சொல்கிறத கேட்டு, ரைட், ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாகும்போது, ஒரு வெளிச்சம் உண்டாகும்போது, அதன் அடிப்படையில் வாழ்க்கை அமையும்போது கர்த்தரோடு கூட ஒரு நல்ல உறவு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையும் ஒரு ஸ்திரமான வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக, நன்மை நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்திரமுள்ளதாக, பலனுள்ளதாக, வளருகிறதாக அமையும். இதுக்கு சரியான பதில் தெரியலனா கொஞ்சம் மேலே போவீங்க, கொஞ்சம் கீழே வருவீங்க, கொஞ்சம் மேலே போவீங்க, கொஞ்சம் கீழே வருவீங்க. இல்லை ஒரு சிலர் அப்படியே விலகி கூட போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் படிப்படியாக, ரைட், நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாட்கள் ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் நிதானமாகவே இதை தியானித்து கொண்டு வருகிறோம். கவனிங்க, 2வது வசனத்தை கவனிங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாச கேள்வியினாலேயா எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை எதன் மூலமாக பெற்றுக்கொண்டீங்க? ரைட். நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளுக்கெல்லாம் அப்படி கீழ்ப்படிஞ்சு ஒரு முதிர்ச்சி அடைந்து, ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்து, வளர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா? இல்லை பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை ஈவாக கொடுக்கிறார் என்பதை அறிந்து அதை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்டீர்களா? சம்பாதித்தீர்களா? பெற்றுக்கொண்டீர்களா? ரைட். கரெக்டான பதில் என்ன? கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை இயேசுவின் மூலமாக நமக்கு ஈவாக கொடுக்கிறார். அவரை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொண்டோம். இதுதான் கரெக்டான பதில். இதை போன 2 மெசேஜ்லேயும் இந்த காரியங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் பல வசனங்களை பார்த்து சாட்சிகளோடு நாம் இந்த காரியங்களை குறித்து தியானித்தோம். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போன 2 மெசேஜையும் கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆவியானவருடைய நிறைவை பெற்றிருந்தாலுமே அதில் அந்த சத்தியங்களில் பலப்படுவதற்கு அது உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்களை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்னை கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த பெரிய காரியம் என்ன? அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறையப்படணும். அடுத்து என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். ரைட். வேதத்தின் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒரு 4 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. ரைட். 5 காரியம் கூட வச்சுக்கோங்க. ரைட். முதல்ல நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும். 2வது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளை படித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும். 3வது ஜெபிக்க 4வது ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா ஒருவேளை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இன்னொரு காரியம் அவங்க செய்யணும். கர்த்தரை விசுவாசித்து சரியான மனைவியை ஒரு ஆண் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெண்ணாக இருந்தால் கர்த்தரை விசுவாசித்து சரியான கணவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான காரியங்கள். பாருங்கள், வாழ்க்கையில் பிரதானமான காரியங்கள். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரைட். சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்றால் என்ன? ரைட். போன மெசேஜில் நம்ம ஒன்று பார்த்தோம். ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது, அதுக்கான தகுதி என்ன அப்படின்றத குறித்து பார்த்தோம். ஒரே ஒரு தகுதியைத்தான் வேதம் போதிக்குது. ஒரு மனுஷன் இயேசுவை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. அது ஒன்று மட்டும்தான் ஒரு தகுதியாக கருதப்படுகிறது வேதத்தில். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவன் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வேண்டுமென்றால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவனாக இருக்கிறான். வேறு எந்த தகுதியும் அவனுக்கு தேவை கிடையாது.
ரைட். பாருங்கள், நான் வந்து பைபிள் காலேஜிலலாம் படிச்சுட்டு திரும்ப இங்கே வந்திருந்தேன். வந்து கொஞ்சம் எனக்கு தெரிந்த ஒரு மனிதர், நல்ல பழக்கமானவர், அவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை. நல்ல மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர். ஆனால் அவர் வந்து என்ன அவருக்கு என்ன இதுனா, அவர் பார்வையில் அவர் இன்னும் பரிசுத்தம் அடைந்தவராக இல்லை. பரிசுத்தத்தில் அவர் இன்னும் நிறையா வளரணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, என்னாலெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே சொல்கிறாரு. என்னால் பரிசுத்த ஆவியானவரை நிறைவெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. ரைட். என்னுடைய வாழ்க்கை, அவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அவர் இப்படியே தான் என்கிட்ட சொன்னார். நான் வந்து பண்ணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு அப்படியே சொல்கிறாரு பாருங்க. நான் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்படி இவர் பேசின அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசாட்டினாலும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி நினச்சிட்ருக்கிறாங்க. நான் வந்து ஓரளவுக்காவது ஒரு தூய்மை அடைந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தத்தில் நான் ஒரு ஸ்டாண்டர்டுக்காகவும் வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் என்னால் பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கவனிங்க, வேதம் அப்படி போதிக்கலை. இன்ஃபேக்ட் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்வதே உங்களை கர்த்தருக்குள்ளே நடக்க செய்யும்படி தான். ரைட். பரிசுத்த ஆவியானவர் தான் கர்த்தருடைய பாதையில் நடப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். அவர் தான் வழி நடத்துவார். அவர் தான் தேவ வார்த்தையை நினைவுபடுத்துவார். அவர் தான் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? துணையாளர், உதவி செய்கிறவர். ரைட். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி தேவை. உங்கள் சொந்த பலத்துலலாம் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது. புரியுதா? ரைட். நீ உங்கள் சொந்த பலத்துலலாம் உங்களால் பிசாசை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் பிசாசு அவன் சோதனைகள், அவன் கொண்டு வருகிற அந்த பல சோதனைகள், அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும்னா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை ஒரு கிறிஸ்தவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் அவருடைய உதவியோடு நீங்கள் பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் என்னோட சேர்ந்து படிங்க. இந்த காரியத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். பார்த்தா மக்களுக்கு கொஞ்சம் இது நல்லா விளங்கும். ஹல்லேலூயா. இங்கே கவனிங்க கொஞ்சம். இந்த ரோமர் 6, 7, 8 இது மூன்றும் வந்து பார்த்திங்கன்னா, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் எப்படி கர்த்தரால் பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான், நியாயப்பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான், அவன் இனி எப்படி பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான். இதுதான் மைய கருத்து. அந்த 3 அதிகாரமும் இது தான் நமக்கு பிரதானமாக போதிக்குது. அப்படி கவனிங்க, முதல் வசனத்தை கவனிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கவனிங்க, எப்படி நடக்கணுமா? ஆவியின்படி. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. 5ஆம் வசனத்தை கவனிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்கே பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை கொஞ்சம் கவனிங்க. ரைட். நான் இந்த ஒவ்வொரு வசனத்தோட அர்த்தத்துக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை. உங்களுக்கு இந்த ஆவியானவருடைய உதவி தேவை. நீங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆவியானவருடைய உதவி தேவைன்றதை வலியுறுத்துறதுக்காக இந்த வசனங்களை மட்டும் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. கவனிங்க, 11ஆம் வசனத்தை கவனிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாடிகள் அல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தார் சாவீர்கள். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்கள், அப்போ அந்த சரீரத்தின் செய்கைகள் நீங்கள் சொல்லும்போது அந்த பாவக்கிரியைகள், மாம்சத்தின் பாவக்கிரியைகளை தான் அங்கே குறிப்பிடுது வேதவசனம்.
அந்த பாவ கிரியைகளை எப்படி அழிக்க முடியும்? ஆவியினால, பரிசுத்த ஆவியினால. ஹல்லேலூயா. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போது கவனிங்க, இங்கே பாவத்தை மேற்கொள்வதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். 6ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி பாவத்திற்கு மரித்தவர்களாக இருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாக, தேவனுக்கு பிழைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து போதிக்கிறார். ரைட்? பாவத்துக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடாமல் தேவ நீதியை செயல்படுத்தும்படி நம்முடைய சரீரத்தை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று போதிக்கிறார். ரைட்? பாவத்திலிருந்து நாம் இயேசுவின் மூலமாக விடுதலை ஆக்கப்பட்டு விட்டோம் என்று போதிக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்திலிருந்து இயேசுவின் மூலமாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்? அப்படின்றத போதிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு மனுஷனுக்குள்ள அந்த மாம்சத்தில் இருக்கிற அந்த போராட்டத்தை குறித்து போதிக்கிறார். அதிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைவது, எப்படி ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்வது என்பதை இந்த 8ஆம் அதிகாரத்தில் போதிக்க ஆரம்பிக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தான் ஒரு மனுஷன் ரைட் பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்துவுக்கு பிரியமான விதத்தில் வாழ முடியும் என்பதை போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அந்த பாவ கிரியைகளை அழிக்க முடியும் என்பதையும் போதிக்கிறார். இது ரொம்ப முக்கியம், இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் பாருங்கள், பரிசுத்த ஆவியோட ஒரு நிறைவை நான் பெற்றுக்கொள்ளாமல் நான் அப்படி சூப்பராக வாழ போகிறேன், அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. புரியுதா? பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள், நிறைவை பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த நிறைவில் தொடர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பாவத்தை மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ ஜீவியத்தை வாழ உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை நான் மைண்டில் நல்லா நிறுத்திக்கோங்க. ஹல்லேலூயா. சரி, அடுத்து கவனிங்க. ஒரு பெரிய குழப்பம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதுனா என்ன? ஒரு சிலர் ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் ஒரே ஈவெண்ட்டாக பார்க்குறாங்க, ஒரே காரியமாக பார்க்குறாங்க. அது அப்படி கிடையாது. பாருங்கள், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசுவை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும்போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். இந்த ரெண்டுக்கும் இவ்வளோ வித்தியாசத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதை கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. ரைட்? இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, இயேசுவை நீங்கள் கர்த்தராக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ரைட்? இதுதான் ரோமர் நமக்கு போதிக்குது. ரோமர் 10ஆம் அதிகாரம் போங்க, 8ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ பாருங்கள், ரட்சிப்பு என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை கர்த்தராக ஏற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறது. இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை கவனிங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு நிக்கோதேமுவுடன் பேசும்போது இப்படி சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். அவர் இயற்கையாக யோசிக்கிறார் இல்லையா? வளர்ந்த நடுன்னு இருக்கிற மாதிரி, ரைட், தென்னை மரம் மாதிரி இருக்கிற ஒரு பயலை மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள்ளே போய் அங்கேருந்து மறுபடியும் வெளியில் வா அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் மறுபடியும் பிறக்கிறதுனா அதை நேச்சுரலாக யோசிக்கிறார், இயற்கையான விதத்தில் சிந்திக்கிறார். அதுக்கு கர்த்தர் இது இயற்கையான மறுபிறப்பு கிடையாது, ஆவிக்குரிய மறுபிறப்பு என்பதை போதிக்கும் விதத்தில் பதில் சொல்லுகிறார். ரைட்? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஜலத்தினால்னா என்ன? ஒரு சிலர் இதை வாட்டர் பேப்டிசம், தண்ணீர் ஞானஸ்தானம் நினைக்கிறாங்க. கிடையாது.
இங்கே ஜலம்னு சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. நீங்கள் வேதத்தில் போய் படித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தேவனுடைய வார்த்தை மலையாக, ரைட், தண்ணீராக சித்தரிக்கப்படுகிறது, ரைட். அப்போது இங்கே தேவனுடைய வார்த்தையினால் பிறக்கிறான் ஒரு மனுஷன். ரட்சிக்கப்படுவதற்கு தண்ணீர் ஞானஸ்தானம் முக்கியம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்றதை பகிரங்கமாக அறிவிப்பதற்கு தான் தண்ணீர் ஞானஸ்தானம், ரைட். தண்ணீர் ஞானஸ்தானம் ரட்சிப்புக்கு கண்டிஷனும் கிடையாது, அது க்ரைட்டீரியாவும் கிடையாது. அந்த ரட்சிப்பின் அந்த ப்ராசஸில் அது இன்வால்வ்டே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ தன்னுடைய விசுவாசத்தை ஒரு பகிரங்கமாக அறிவிக்கிறான். தன்னுடைய ரட்சிப்பில் ஆவிக்குரிய விதத்தில் நடந்த காரியத்தை வெளிப்படையாக இயற்கையான ஒரு விதத்தில் பிரதிபலிக்கிறது தான் இந்த தண்ணீர் ஞானஸ்தானம். புரியுதா? அல்லேலூயா. அவன் இருதயத்தில் நடந்த காரியத்தை, ஆவிக்குரிய உலகத்தில் நடந்த அந்த காரியத்தை அவன் இங்கே பகிரங்கமாக, ரைட், பப்ளிக்காக, ரைட், வெளிப்படுத்தும் விதத்தில் அவன் செய்கிற ஒரு கிரியை தான் வாட்டர் பேப்டிசம், ரைட். அதனால் இங்கே ஜலத்தினால் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அங்கே வாட்டர் பேப்டிசத்தை குறித்து சொல்லலை, தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லலை, தேவனுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். ஏன்னா நமக்கு தெரியும், நீங்கள் உதாரணமாக 1 பேதுரு 2 அதிகாரத்துக்கு போங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே கவனிங்க, வேதம் என்ன போதிக்குது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 22 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல, கவனிங்க, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இப்போ கவனிங்க, இங்கே வேதம் நம்மளுக்கு திட்டமாய் போதிக்கிறது. ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் எப்படி மறுபடியும் பிறக்கிறான்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்தை கவனிங்க. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இங்கேயும் வேதம் என்ன சொல்கிறது? நாம் எப்படி மறுபடியும் பிறந்தோமா? தேவ வசனத்தினால் மறுபடியும் பிறந்தோம். அப்போ அங்கே நம்ம ராஜ்யத்தில் மறுபடியும் பிறப்பது ஜலத்தினால்னு சொல்லும்போது அது தண்ணீர் ஞானஸ்தானத்தை குறிக்கிற காரியம் கிடையாது. அது தேவ வசனத்தை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்து கவனிங்க என்ன சொல்கிறாரு. ஒரு மனுஷன், ஹல்லேலூயா, 5ஆம் வசனத்தை பார்ப்போம். ஜலத்தினால், அதாவது தேவ வார்த்தையினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் தான் மறுபடியும் பிறக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தையை கொண்டு நம்மை மறுபடியும் பிறக்க செய்கிறார். அப்போ அவன் ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும்போது அவன் ஆவியானவருடைய கிரியையை ருசி பார்க்கிறான். ஆவியானவர் இல்லாமல் அவன் மறுபடியும் பிறக்க வாய்ப்பே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது கவனிங்க, ரோமருக்கு போங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இங்கே சொல்லப்படுகிறது. அதை கொஞ்சம் பார்ப்போம். 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்கே என்ன சொல்லப்படுது? ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கிறான். அது மட்டும் கிடையாது, ஆவியானவர் அவன் மறுபடியும் பிறந்த உடனே அவனுக்குள் வாசம் செய்வதற்கு வந்து விடுகிறார்.
இதை புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆவியானவருடைய நிறைவை பெற்று அந்நிய பாஷையில் பேசாதவர்களுக்குள்ள ஆவியானவரே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஆவியானவர் வந்து விடுகிறார். ரைட். நீங்கள் என்ன வேத வசனம் என்ன சொல்லுது? ஆவியானவர் இல்லைன்னா, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே ஆவியானவர் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ரைட். 2 அனுபவங்கள் இருக்குது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வருகிற, ரட்சிக்கப்பட்ட உடனே வாசம் செய்ய வருகிறார். ஆவியானவர் மூலமாக தான் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் நம்ம எடுத்து கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே மூழ்க பண்ணுகிறார். ரைட். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு அதை போதிக்கிறது. ஆவியானவரும் நமக்குள்ளே வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஆனால் அது வந்து ஆவியானவருடைய நிறைவை பெற்று கொள்ளுகிற அனுபவம் கிடையாது. அது வேற. நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, அப்போஸ்தலர் நடபடிகள் கலாத்தியர்லாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அவங்க வந்து நீங்கள் ரட்சிப்பின் மூலமாக ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறாரு அந்த அனுபவத்தை குறித்து பேசவில்லை. அங்கே வந்து அவங்க ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டீர்களான்னு தான் கேட்குறாங்க. யோவான் போங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே 4ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு இந்த சமாரிய பெண் கூட பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை கொஞ்சம் கவனிங்க. 10ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இங்கே வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் நம்ம ஆண்டவராகிய இயேசு போதிக்கிறார். ஜீவ தண்ணீர்னா யார்? அது பரிசுத்த ஆவியானவர். ரைட். கவனிங்க, 12ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த கிணற்றை இந்த 11-12ஆம் வசனத்தில் நீங்கள் அதெல்லாம் எப்படி செய்வீங்க? இந்த அம்மா வந்து தண்ணீர்னோடனே இயற்கையான கிணத்துலேருந்து மொண்டு குடிக்கிற தண்ணீர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை போதிப்பதற்கு இயற்கையான ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறார் இல்லையா? 13ஆம் வசனத்தை கவனிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த இயற்கையான தண்ணீரை குடித்தா தாகம் உண்டாகும் மறுபடியும் உனக்கு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், கவனிங்க இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த அனுபவத்தை ஏசப்பா என்னன்னு சொல்கிறாரு? ஒரு நீரூற்றின் அனுபவம் அப்படின்னு சொல்கிறார். ரைட். இதுதான் முதல் அனுபவம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இல்லையா? அந்த அனுபவத்திற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு என்ன பேர் வைக்கிறாரு? நீரூற்றின் அனுபவம். ஆனால் இது மட்டும் ஆவியானவருக்குள்ளே இருக்கிற முழு அனுபவம் கிடையாது. இந்த நீரூற்றின் அனுபவத்தை காட்டிலும் ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது. அதை குறித்து நம்ம ஆண்டவராகிய இயேசு இதே யோவான் சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அங்கே பேசும்போது அவர் நீரூற்றின் அனுபவத்தை தாண்டி இன்னொரு பெரிய அனுபவத்தை இப்படி விவரிக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே வந்து இந்த எருசலேம் தேவாலயத்தில் நைட் அந்த பண்டிகையின் காலங்களில் ஆவியான நம்ம ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல லென்த்தி டீச்சிங், ஒரு உரையாடல் நடக்குது. கர்த்தருக்கும் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கும் பல காரியங்களை குறித்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு இதை சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்தில் 37 மற்றும் 38ஆம் வசனங்களை கவனிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பேசின மாதிரியே தான் பேசுகிறார். தாகம், தண்ணீர். ரைட். தாகம் உள்ளவனுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுவார்ன்றதை குறித்து தான் பேசுகிறார் இல்லையா? 38ஆம் வசனத்தை கவனிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஊற்று வந்து ஒரு லெவல், ரைட். கிணறு, ஊற்றுன்றது அது ஒரு அளவுக்கு தண்ணி இருக்கும் இல்லையா? எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது. ரைட். ஒரு கிளாஸில் தண்ணி வச்சிங்கன்னா
அதுலேயும் தண்ணீர் இருக்குது, தண்ணீர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, அது தண்ணீர் தான், ஆனால் அளவு சிறுசு இல்லையா? ஒரு பாட்டிலில் பிடிச்சி வைக்கிறீங்க, அதுலேயும் தண்ணீர் இருக்குது, தண்ணீர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, ஆனால் அளவு கம்மி. ஒரு டேங்க்கில் தண்ணீர் இருக்குது இல்லையா? வீட்டுக்கு மேலே இப்போ வந்து ஒரு 2000 லிட்டர் 4000 லிட்டர் அப்படின்லாம் டேங்க் வைக்கிறோம் இல்லையா? அங்கேயும் தண்ணீர் இருக்குது, ஆனால் அளவு ஜாஸ்தி. ஒரு பாட்டில் ஒரு டம்ளரை காட்டில் அங்கே அளவு ஜாஸ்தி இல்லையா? அதே இது ஒரு கிணறு இல்லை ஒரு ஊற்று, அங்கே போனால் அங்கே இன்னும் அளவு பெருசாக இருக்குது, ரைட்? நதிக்கு போனோம்னா அங்கே வேறு லெவலில் இருக்குது, கடலுக்கு போனோம்னா அங்கே இன்னும் வேறு லெவலில் இருக்குது இல்லையா? வெவ்வேறு அளவுகள் இருக்குது, அனுபவங்களும் வேறு வேறு மாதிரி இருக்குது, ரைட்? அதைத்தான் கர்த்தர் போதிக்கிறார். ஆவியானவர் ஒருத்தர் தான், ஆனால் ஆவியானவருடைய அந்த ஆவியானவருக்குள் உள்ள அனுபவங்களில் வித்தியாசம் இருக்குது. பிரதானமாக அந்த அளவில் தான் வித்தியாசம். ஒரு மனுஷன் ஆவியானவர் ரட்சிக்கப்படும் போது ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. ஆனால் அந்த அனுபவத்துக்கு வந்து ஒரு குட்டி அனுபவமாக இருக்குது அது, ரைட்? கிணறு சைஸுக்கு தான் அந்த அனுபவம், ஒரு ஊற்று சைஸுக்கு. ஆனால் ஆவியானவருடைய நிறைவு பெற்றுக்கொள்ளும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்தை குறித்து கர்த்தர் நதிகள் அப்படின்னு சொல்கிறாரு. சிங்குலர் கூட கிடையாது, ஒரு நதின்னு கூட சொல்லலை, நதிகள், பல நதிகளை ஒன்று சேர்த்தா எப்படி இருக்கும்? இந்த ஆவியானவருடைய நிறைவு வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கிறது. இன்னும் அதிகமான ஸ்லாக்கியங்களையும் நன்மைகளையும் உண்டு பண்ணுகிற அனுபவமாக இருக்குது. இப்போ ஒத்த டம்ளரில் ஒரு ஆள் தான் பிரயோஜனப்பட முடியும் இல்லையா? ஆனால் அதே இது நதிகள் அப்படின்னா கோடிக்கணக்கில் மக்கள் அதில் வந்து பிரயோஜனப்பட முடியும்ல, ரைட்? ஹல்லேலூயா. அது மைண்டில் வச்சுக்கோங்க. யோவான் சுவிசேஷத்திலேயே 20ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே நம்ம பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு உயிர் தெழுந்ததுக்கப்புறம், ரைட், தன்னுடைய சீஷர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். அப்படி அவர் அவங்களுக்கு தரிசனமாகும்போது 22ஆம் வசனத்தில் இங்கே கவனிங்க, இது வந்து இயேசு பரமேறுவதற்கு முன்னாடி நடந்த காரியம். பரமேறினதுக்கு அப்புறம் நடந்ததில்லை, பரமேறுவதற்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். அப்போ இங்கே 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை கவனிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, அதாவது தன்னுடைய சீஷர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தான் மீட்புக்கு அப்புறம் இயேசு தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, தன்னுடைய திரு இரத்தத்தின் மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். பாருங்கள், சில சமயம் நம்ம வந்து இதை நம்ம பிரித்து பார்க்கறது கிடையாது. எல்லா அனுபவத்தையும் எல்லா காலங்களையும் ஒரே காலம் மாதிரி பார்த்துடுறோம். இயேசு சிலுவையில் போய் மீட்பை உண்டு பண்ணுற வரைக்கும் சீஷர்கள் பின்தொடர்ந்தார்கள் கர்த்தரை, ஆனால் அவங்க யாரும் இன்னும் மறுபடியும் பிறக்கலை. புரியுதா? ரைட்? அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க, சீஷர்களாக இருந்தாங்க, ரைட்? இயேசுவை பின்தொடர்ந்தாங்க, இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, ரைட்? அதெல்லாம் இருக்குது. ஆனால் யாரும் இன்னும் ஏசப்பா போய் சிலுவையில் மரித்து மீட்பின் கிரியைகளை நிறைவேற்றி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதை பிதாவிடத்தில் சமர்ப்பிக்கிற வரைக்கும் இன்னும் நித்திய மீட்பு இன்னும் உண்டாகலை. நித்திய மீட்பு உண்டாகிற வரைக்கும் யாரும் மறுபடியும் பிறக்க முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா கல்லறையில் அந்த பெண்கள் வந்து இயேசுகிட்ட வரும்போது அவர் சொல்கிறாரு, தொடாத, நான் பரத்துக்கு ஏறி போகணுன்னு சொல்கிறார். எதுக்கு பரத்துக்கு ஏறி போகணும் ஏசப்பா? அங்கே போய் அந்த இரத்தத்தை சமர்ப்பித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணணும். இப்போ நித்திய மீட்பை உண்டு பண்ணிவிட்டு இங்கே வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அவரே சொல்கிறார், தொட்டு பாருப்பா, ரைட்? என் கைகளையும் விழாவையும் காண்பிச்சு வந்து தொட்டுப்பார், ரைட்? அப்படின்னே சொல்கிறாரு இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டாரு, பிதா முன்னாடி தன்னுடைய இரத்தத்தை சமர்ப்பிச்சிட்டாரு, ரைட்? இப்போ தான் மக்கள் வந்து மறுபடியும் பிறப்பதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஏசப்பா இறங்கி வந்து தன்னுடைய சீஷர்களை நோக்கி, ரைட், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அவங்க மேலே ஊதுறாரு இல்லையா? இந்த இடத்துல தான் அவங்க ஆல்ரெடி ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க, கர்த்தராக தான் பார்க்குறாங்க, அவங்க வந்து மறுபடியும் பிறகுறாங்க. இது முதல் அனுபவம். இங்கேயும் அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் இந்த அனுபவம் வந்து
அந்த நிறைவை பெற்றுக்கொள்கிற அனுபவம் அல்ல, மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இந்த இடத்துல தான் அவங்க சீஷர்கள் இயேசுவை பின்பற்றின அந்த அப்போஸ்தலர்கள் இவங்களாம் மறுபடியும் பிறக்கிறார்கள். இதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் சொல்கிறார் அவங்கள்ட்ட, 10 நாள் வெயிட் பண்ணு, ரைட், ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், ரைட், எருசலேமை விட்டு போகாத அப்படின்னு பரமேறுவதற்கு முன்பாக அங்கே சொல்கிறார் இல்லையா. கவனிங்க, 8ஆம் வசனத்தை கவனிங்க. லூக்கா 1 அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இங்கே கர்த்தர் சொல்கிற அனுபவம் இந்த 2வது அனுபவம், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். முதல் அனுபவம் தான் அங்கே யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அவங்க மேலே ஊதுறாரு இல்லையா, அதன் மூலம் அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. இங்கே அவர் பேசுகிறது நிறைவு. இந்த நிறைவு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு வல்லமை, ரைட். கர்த்தருக்காக வாழுவதற்காகவும் அது அந்த வல்லமை பயன்படும். அதுக்கு இன்னொரு பிரதானமான ஒரு நோக்கம் இருக்குது. தேவ திட்டத்தை, உங்களுக்கான தேவ திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வல்லமை, கர்த்தருக்கென்று ஊழியம் பார்ப்பதற்கான வல்லமை, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான வல்லமை. புரியுதா? இட்ஸ் அன் எம்பவர்மெண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அதாவது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது 2வது அனுபவம். அப்போது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது, அது உண்மையான காரியம் கிடையாது. நம்ம பார்த்துட்டோம், வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் சாட்சியில் நம்ம பார்க்குறோம். அதே போல் ரட்சிக்கப்பட்டப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறீங்க இல்லையா, அதுதான் ஒரே அனுபவமும் சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் தெளிவாக நமக்கு 2 அனுபவத்தை போதிக்கிறது. நம்ம சமாரியர்கள் மத்தியில் பார்க்குறோம், அவங்க இயேசுவை விசுவாசிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆவியானவருடைய நிறைவை பெற வேண்டும் என்றும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்றும் அங்கே அப்போஸ்தலர்கள் யோவானும் பேதுருவும் அவங்க மேலே தலையில் கை வைத்து அவங்க பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுறாங்க. அதுவே அங்கேயும் நம்ம பார்க்குறோம், அது ரெண்டு விதமான அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. ரைட், ஹல்லேலூயா. புரியுதா? எபேஸ்லையும் பார்க்குறோம், இயேசுவை விசுவாசித்த மக்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி பவுல் அப்போஸ்தலன் மறுபடியும் ஜெபிக்கிறார் அவங்களுக்காக. ரைட், ஹல்லேலூயா. அப்போ இந்த 2 அனுபவங்களை வேதம் போதிக்கிறது. மறுபடியும் இந்த பாயிண்ட்டை நான் திரும்ப சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் இதை குழப்பிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு 2 விதமான பரிசுத்த ஆவியானவரின் அனுபவங்கள் இருக்கிறது. ஒன்று, ரட்சிக்கப்படும் போது அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறான், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் செய்கிறார். அது முதலாவது அனுபவம். அதுக்கு அடுத்த 2ஆம் கட்ட அனுபவம் ஒன்று இருக்குது. அதுதான் அவன் பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த 2 அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அதே போல் ஒரு ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், இன்னொரு அனுபவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. இன்னொரு காரியம் என்ன, ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்ட நீ பரிசுத்த ஆவியானவரை நிறைவை பெற்றுக்கொள்ளலைன்னா, அந்நிய பாஷையில் பேசலைன்னா உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரே இல்லை அப்படின்னும் சொல்லக்கூடாது, அதுவும் தப்பு. ஹல்லேலூயா. 2 அனுபவங்கள் இருக்குது. ரைட், 2யுமே கர்த்தர் நாம் பெற்று கர்த்தரின் பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு. அதனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த 2 அனுபவத்தையும் வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படணும்னு விரும்பணும். அப்போ ரட்சிக்கப்படும்போது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அடுத்த கட்ட அனுபவத்துக்குள்ளேயும் போகணும். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கர்த்தரின் சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.